உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்புலேருந்து போயிட்டாங்க. நான் தான் நீக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எப்போவுமே நான் சில காரணத்துக்காக நீக்குவோம். ஆனால் எல்லாரையும் நான் கைவிட்ட மாட்டேன். எப்போவுமே நான் கட்சியில் கொஞ்சம் கோபமாகவும் பேசுவேன் சில சமயங்களில். ஆனால் அவங்கள யாரையும் நான் அழிக்கணும்னு நினச்சதே கிடையாது. எல்லாருக்கும் எல்லோருடைய அன்பாக இருக்கணும். அவங்கள ஏதாவது ஒரு உதவி செஞ்சிடணும், பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடணும், யாருக்கும் நம்மளால் பாதகம் ஏற்படக்கூடாது எப்படின்னு நினைப்பேன். அப்படி தான் அண்மையில் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி நீக்கப்பட்டாலும் நம்முடைய கட்சியில் ஒரு தலைவராக இருந்தால் மட்டும்தான் நான் செயல்படுவேன். மற்றவங்க தலைவராக இருக்கும்போது நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவராக ஒரு தவறான முடிவு எடுத்துட்டார். அது மட்டும் இல்லை, கட்சியில் இருந்தும் சில பேர் நயினார் போன்றவங்களும் அண்ணாமலைக்கு எந்த அழைப்பும் கொடுக்காம ஒதுக்கே வச்சுருந்தாங்க. சில கடிதமும் நானும் மோடி அவர்கள்கிட்ட அண்ணாமலை கொஞ்சம் என் பேச்சை மதிக்காமல் போகும்போது சில விஷயமும் புகாரும் கொடுத்துருந்தேன். அதனாலேயும் அவர் கொஞ்சம் சைலண்ட் பண்ணப்பட்டார். இப்போ அவர் ஏதோ தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிலாம் பேசிக்கா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பிஜேபியை எதிர்த்துக்கிட்டு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு போனால் அவங்களோட நிலைமை என்ன ஆகுன்றது அண்ணாமலைக்கு இன்னும் சரியாக தெரியல. ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அண்ணாமலைக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கணுன்றதுக்காக நேற்றைக்கு என்னிடம் மோடி அவர்கள் தரப்பிலேருந்து பேசப்பட்ட அந்த விஷயத்தின் காரணமாக பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சருடைய இடம் கொடுக்கணும். அதை பற்றி நான் அவர் கடிதம் கொடுத்துருந்தேன் மோடி அவர்களுக்கு. ஸோ அதனால் அந்த பொறுப்பை என்கிட்ட ஏற்கனவே கொடுத்துருந்தாரு. அதை நானே எடுத்து செய்கிறேன். அதில் யாருக்கெல்லாம் அமைச்சரவையில் என்னென்ன பதவி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி முக்கியமான அமைச்சரவையில் இடம் நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு சீட்டு ஒதுக்குங்க, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும், அவர் எம்எல்ஏவாக ஒரு தொகுதி, அவர் கேட்குற தொகுதி நாம் கொடுப்போம், அவர் எங்கே நிற்கிறாருன்னு அவர் விருப்பப்படுறாரோ, அவருக்கு செல்வாக்கு விருப்பப்படுறாரோ அந்த மாதிரி இடத்த நம்ம கொடுப்போம். இருந்தாலும் நானே ஒரு இடம் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த இடத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பியிருந்த கடிதம். அதில் அவருக்கு வெற்றி பெற்று வரும்போது நம்ம ஆட்சியில் கண்டிப்பாக 234 தொகுதியும் நம்ம வெற்றி பெற தான் போகிறோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அதற்கான வியூகம் மோடி அவர்கள் அமைச்சு கொடுத்தாச்சு. அதில் யார் முதலமைச்சர் கேண்டிடேட் வர போகிறாங்க, கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறதில்ல. என்கிட்ட ஆலோசனை கேட்காம, என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் எடப்பாடி அவர்களாலேயோ வேறு யாராலேயோ முதலமைச்சராக வர முடியாது. நான் யாரை மோடி அவர்கள்கிட்ட கை காட்டுறனோ அவங்க தான் முதலமைச்சர். நான் யாரை கை காட்டுறனோ அவங்க தான் மோடி அவர்கள்கிட்ட கை காட்டுறனோ அவங்க தான் அமைச்சர், அவங்க தான் துணை முதலமைச்சர், அவங்க தான் எம்எல்ஏ, அவங்க தான் சீட்டு கொடுக்கப்படும், அவங்க தான் கூட்டணிக்குள்ளே இருப்பாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் சரி, இந்த செந்தில்குமாருடைய ஒப்புதல் இல்லாமல் மோடி அவர்கள் செய்ய மாட்டாங்க. நான் தான் அந்த பரிந்துரையை கொடுப்பேன் ஒவ்வொரு முறையும். அப்படி தான் அண்ணாமலைக்கு பரிந்துரை கொடுத்து அண்ணாமலை தலைவராக வந்தார். அவருக்கு முன்னாடியே எல்முருகனுக்கு அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் தலைவராக வர பரிந்துரை கொடுத்தேன். அதே மாதிரி எல்முருகன் அவர்கள் கொண்டு வரப்பட்டார். அண்ணாமலையை மாற்றி வானதி வரணும்னு சொல்லியிருந்தேன். இந்த தடவை மட்டும் நயினார்களை கொண்டு வந்துட்டாங்க எடப்பாடி அவர்கள் பரிந்துரை காரணமாக. அதில் எனக்கு அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தி மோடி அவர்கிட்ட வெளிப்படுத்தினேன். நான் சொல்கிறது இங்கே கேட்கலன்னா கட்சி விட்டு நான் வெளியே போயிடுவேன், எனக்கு என்ன அப்புறம் மரியாதை இருக்குது, நான் சொல்கிறது இங்கே கேளுங்க, தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் கட்சி விட்டுன்னு நான் எழுதியிருந்தேன். ஆனால் மோடி அவர்கள் கூப்பிட்டு இல்லை நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் சிறப்பாக செயல்படுறீங்க, உங்களை விட்டு ஆள் இல்லை, ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு முன்னெடுப்பு செய்கிறீங்க, தன்னிச்சையாக செய்கிறீங்கன்னா பாராட்டுக்குரிய செந்தில், அதனால் போக வேண்டாம் அப்படின்னு மோடி அவர்கள் தரப்புலேருந்து கேட்டாங்க. உங்களுக்கு இப்போ நாங்கள் எடுக்கக்கூடிய, நீங்கள் அனுப்பின கடிதத்துக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை இப்போ உங்களுக்கு திருப்தியாக இருக்கா என்ன ஏதுன்றது ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் மறுபடியும் சரி ஓகே செயல்படுவோம் அப்படின்னு செயல்பட்டு இருந்தேன். இப்போ அண்மையில் அண்ணாமலை அவர்களை நீக்கிட்டு நயினார் கொண்டு வந்தாங்க இல்லையா, இப்போ அதுக்கு வானதி மடு கொண்டு வரணும்னு நான் பரிந்துரை கொடுத்துருக்கேன். அந்த பரிந்துரையை மோடிகளை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தேசிய தலைவர் பதவியில் நிர்மலா மேடம் வருவாங்களா, இல்லை வானதிக்கே கொடுப்பாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் நிர்மலா மேடமை தலைவராக போடுவாங்களா, இல்லை வானதி அவர்களை போடுவாங்களா அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த பரிந்துரை என்ன மாற்றம் இருக்குது. ஆனால் வானதி அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா மேடம் அவர்களுக்கும் ஒரு முக்கிய பதவி கொடுக்க தான் போகிறார் மோடி அவர்கள். என்னுடைய பரிந்துரை அடிப்படையில் அது ஓகே ஆகும். இப்போ அண்ணாமலை விஷயத்துக்கு வருவோம். இப்போ அண்ணாமலை அவர்களை நான் கைவிடலான்னு போய் நினைக்கிறாங்க. இந்த சொட்ட மண்டை ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான்ல, அரை மண்டியம் முக்கால் மண்டியம் சொட்டத்தலையை மண்டையில் மேலே ஒன்றும் இருக்காது, உள்ளேயும் ஒன்றும் இருக்காது. இந்த ரவீந்திரன் துரைசாமி தான் சொல்கிறேன். அவன் ஒரு போஸ்ட்மேன் தான். அவன் நம்ம பெரிய பிடிங்கி மாதிரி உட்காந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு நான் முதலமைச்சர் ஆக்க போகிறேன், அப்படி ஆக்க போகிறேன், இப்படி ஆக்க போகிறேன் அப்படின்னு
ஏமாற்றி தின்னுக்கிட்டு இருக்கான். அதனால் அண்ணாமலை அவர்களுடைய சகோதரர்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு அண்ணாமலைகிட்ட போய் சொல்லுங்கள். இந்த சின்னப்ப கணேசன், அப்புறம் வந்து இந்த இன்னொரு ஒரு சிவாஜி ராவ், இது நிறைய பேர் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்கல்ல. அண்ணாமலை நேரடியாக போயிட்டு அண்ணாமலையை சந்தித்து செந்தில் சார் சொல்கிறத கேளுங்க. ரவீந்திரன் துரைசாமிலாம் ஒரு ஆளே கிடையாது, நீங்கள் யாரும் நம்பாதீங்க. செந்தில் சாரை வந்து சந்தித்து பேசினீங்கன்னா அவர் உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். அவரோட ஆலோசனை கேளுங்க. ஏன் அவர் சந்திக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நான் யாருக்கும் எதிரி இல்லை. கொஞ்சம் கோபத்தில் என் பேச்சு கேட்கலன்னா கொஞ்சம் கோபத்தில் திட்டிடுவேன். அந்த கோபம் ஒரு நிமிஷம் தான் எனக்கு, அதுக்கப்புறம் மறந்துடுவேன். யாரையும் வந்து நான் வந்து பழி வாங்கணும் உணர்ச்சியோ யாரையும் தண்டிக்கணும் என்றமோ கண்டிப்பாக எனக்கு கிடையாது. நான் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், அவங்கள மறுபடியும் மனம் திரும்ப வச்சு கொண்டு வரணும்னு நினைப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட பேரையும் லிஸ்ட்டில் நான் எல்லாருக்கும் அமைச்சரை எழுதியிருக்கேன். அதாவது சீமான் அவர்களுக்கு வந்து கால்நடைத்துறை அமைச்சர், இல்லைனா விவசாயத்துறை அமைச்சராக நம்ம அமைச்சரோட இடம் கொடுக்குறோன்னு வந்து பரிந்துரை கொடுத்துருக்கேன். மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அண்ணன் வந்து டெப்டி சிஎம்மாக பரிந்துரை கடிதம் கொடுத்துட்டேன். இன்னும் நிறைய பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஒவ்வொருத்தராக நான் வந்து வெளியிட்டே இருக்கேன் ஒவ்வொரு வீடியோவாக. இந்த வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிட்டாக்க அது வந்து உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை, யார் யாருக்கு வந்து என்னென்ன பதவி கொடுக்க போகிறோம், எந்த தொகுதி, எந்த சீட்டு, எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ரங்கராஜ் பாண்டே மாதிரி டுபாகூர் கருத்து கணிப்பு கொடுக்குற ஆள் இல்லை. எல்லாமே மோடி அவர்களுக்கு கடிதமாக கொடுத்துருவேன். அங்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாமே பதிவாகுது. அதனால் பிஜேபியில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். மோடி அவர்கள் அறிவிப்பார், அமித்ஷா அவர்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன், சொல்லிட்டு தான், ஓகேவா? அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் நான். அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து காவல்துறை அதிகாரியே இருந்து அவர் வந்து பணியாற்றிட்டு அப்புறம் வந்தார் இல்லையா? ஸோ அதனால் அவருக்கு வந்து இந்த முறை ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள்கிட்ட அண்ணாமலைக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு மரியாதையை வச்சுருக்காங்க. அதனால் இந்த முறை வந்து போலீஸ் துறை, காவல்துறை அப்படின்றத வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒதுக்க போகிறோம். அதனால் காவல்துறை அமைச்சராக அண்ணாமலை அவர்கள் இந்த முறை பதவி வகிக்க போகிறாரு. அதுக்கான பரிந்துரையை வந்து நான் மோடி அவர்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ விரைவில் அது அதிகாரப்பூர்வமாக மோடி அவர்கள் அறிவிப்பாங்க யாருக்கு என்ன அப்படின்றது. கூட்டணி வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படும். 30 நாளுக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணோன்னு நான் மோடி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கேன். எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் எதிர்பாராத கட்சிகள் எல்லாரும் கூட்டணிக்குள்ளே வருவாங்க. நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் நான் கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் திட்டினாலும் கட்சிக்காக வேலை செஞ்ச அந்த புள்ளையை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நம்ம சகோதரன். எனக்கு அதான் சொல்கிறேன்ல, என்னோட பேச்சு கேட்காம சில விஷயங்களை இழந்து போகிறாங்களே, எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும். அதனால் நான் விமர்சனம் பண்ண திட்டுவேன். ஒரு நிமிஷம் தான் என் கோபம், அதுக்கப்புறம் மறந்துடுவேன். நம்ம பிள்ளைங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், யாரையும் கட்சியில் நான் அனுப்ப மாட்டேன். கொஞ்சம் கோபத்தில் அப்படி பேசியிருப்பேன். அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. அண்ணன் ஏதாவது சொல்லியிருந்தா அதை வந்து மனசில் அதை வந்து வச்சுக்காதீங்க. உங்களுக்கு காயப்படுத்தியிருந்தால் அண்ணன் அதை வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு அன்பு சகோதரர்கள் எல்லாருமே பிஜேபிக்காக வேலை செய்யுங்க. எல்லாருக்கும் வந்து பதவி உண்டு, எல்லோரும் கட்சியில் சேருங்க. நீங்களும் எல்லோரும் பதவி வரணும். எல்லோரும் எம்எல்ஏ, அமைச்சர், பல்வேறு நிர்வாகிகளாக கட்சியில் வரணும். இதில் யார் முதலமைச்சர்ன்றது சீக்ரெட், அந்த விஷயம் நான் வெயிட் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் யார் சிஎம்ன்றதை. பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. நான் சொல்கிற ஆள் தான் சிஎம், அது மட்டும் ஃபைனலைஸ். மோடி அவர்கள் வந்து என்ன தான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நான் யாரை சிஎம்னு கை காட்டணும் அவங்க தான் சிஎம். அதில் மாற்று கருத்தே இல்லை. இதில் வந்து மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை ரவீந்திர துரைசாமியாக இருக்கட்டும், இல்லை ரங்கராஜ் பாண்டேவாக இருக்கட்டும், இல்லை யார் வேணால் இதில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் மோடி அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்டு மட்டும்தான் முடிவெடுப்பார்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ விரைவில் இந்த விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்பதை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சந்தோஷத்தோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.